beautiful people, welcome to my channel. So இன்னைக்கு வீடியோல நான் வந்து NYB products review பண்ண போறேன். one band makeup tutorial review பண்ண போறேன். And இதுல பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய NYB products இருக்கு. So இது எல்லாமே வந்துட்டு வாங்குறதுக்கு 1000 rupees ஆச்சு on total. So இதெல்லாம் worth ஆ இல்லையான்றது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து இது என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ யா, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் வாங்கிக்கலாம் லிங்க் மூலயமா. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதோட ப்ரைஸஸ் எல்லாம் நான் இங்கே எங்கேயாவது போடுறேன் உங்களுக்காக. அண்ட் யா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்துட்டு NYBயோட ப்ரைமர். ஸோ யா, ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். ஓகே 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 ஓகே, இல்லை ஏதாவது இருக்கா? இல்லை இல்லையா? ஓகே, உள்ளே ஏதாவது இருக்கா இல்லையான்னு சத்தியமாக தெரியல. இங்கே பாருங்கள். ஓகே, இருக்குது, நிறைய வந்துருச்சு. ப்ரைமர் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபவுண்டேஷன். ஸோ இதுதான் வந்து NYBயோட ஃபவுண்டேஷன். குட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து NYBயோட லிப்ஸ்டிக். ஸோ இது ஸ்டிக் ஃபவுண்டேஷன், இது லிப்ஸ்டிக். அண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு வரும்போதே உடஞ்சி தான் வந்தது. ஸோ யா, இதுதான் ஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஸோ வந்து NYBயோட முக்கிய ப்ராப்ளம் என்னென்னா வந்துட்டு purple.comல தான் நான் வாங்கினேன். ஸோ அங்கே நிறைய ஸ்டாக் இருக்க மாட்டேது NYB இது. ஸோ என்னால் வந்து என்னோடய பர்ஃபெக்ட் ஷேட் எடுக்க முடியல. நான் ஸோ லைட்டர் ஷேட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பியூட்டி பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ணால் அவ்வளோவா பிளெண்ட் ஆகிற மாதிரியே தெரியல. உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து ஃபவுண்டேஷனை வந்து டேப் பண்ணல, நல்லா வந்து புஷ் பண்ணுறேன் ஸ்கின்ல. பிகாஸ் வந்துட்டு பிளெண்டே ஆக மாட்டேது. யூஸ்வலாக நான் ஃபவுண்டேஷன் வந்து டேப் தான் பண்ணுவேன், ஆனால் இதில் நல்லா நான் புஷ் பண்ணுறேன் உள்ள. ஸோ யா, பியூட்டி பிளெண்டர் வந்து டோட்டல் ஃபெயில். ஸோ நம்ம வந்து இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நான் இந்த ஓவல் ப்ரஷில் தான் நான் வந்து யூஸ்வலாக அப்ளை பண்ணுவேன். இது வந்து நான் கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்கினேன், ரொம்பவே நல்ல ஓவல் ப்ரஷ். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸோ வந்து யூஸ்வலாக வந்து பியூட்டி பிளெண்டர் வந்து எக்ஸசிவ் ஃபவுண்டேஷன் எடுத்துரும். பட் எனக்கு என்னவோ வந்து எக்ஸசிவான ஃபவுண்டேஷன் போன மாதிரியே தெரியல, பிளெண்ட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் கன்சீலர், ஹைலைட் பண்ணுறதுக்கு எல்லாமே எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை NYBயில். பட் ஸ்டில் வந்து ஃபவுண்டேஷனோட இதிலே வந்துட்டு ஷேட் வேரியன்ஸ் வந்து நிறைய இருக்குது. லைக் ஆரஞ்சு இருக்குது, க்ரீன் இருக்குது, கலர் கரெக்டர்ஸ்க்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கன்சீலருக்கு இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கன்சீலிங்க்கு வந்து கரெக்ட் ஷேடு, அண்ட் ஹைலைட் பண்ணுறதுக்கு, அண்டர் ஹைலைட் பண்ணுறதுக்கு, அண்ட் இங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான ஷேட். ஸோ இது என்னோட பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் ஷேட் கிடையாது, தவிர்த்து இது வந்து கரெக்டான ஹைலைட் ஷேட். லைனர் அப்ளிகேட்டர். ஸோ ஒரு ஸ்வைப்பில் இப்படி தான் இருக்குது லைனர். ஸோ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஃபேஸ் ஐயில். ஐலைனர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா அப்ளை ஆகிருக்கு. என்னோடய ஐஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ ஐலைனர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட வந்து காஜல் பென்சில் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு NYBயோட காஜல் பென்சில். இதுதான் காஜல் பென்சிலோட பேக்கேஜிங். ஸோ யா, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்படி தான் வந்து இன்னர் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. நார்மல் காஜல் பென்சில் மாதிரி இருக்குது. இதுவும் வந்து ரிட்ராக்டபிள் பென்சில் தான். எஸ் இல்லையா, ஒரு ஸ்வைப்பில் இந்த மாதிரி வருது. பரவாயில்ல, நல்லா பிக்மெண்டடாக தான் இருக்குது. நான் இது வந்து என்னோடய லோவர் லேஷ் லைன் அண்ட் வாட்டர் லைன்லேயும் அப்ளை பண்ணுறேன். என்வாய்பேயில் வந்துட்டு மஸ்காரா இல்லை. ஸோ தென் நான் மஸ்காராவை ஸ்கிப் பண்ணிவிட்டு லிப் லைனர் போகிறேன். ஸோ இதுதான் வந்து என்வாய்பேயோட லிப் லைனர். ஸோ யா, இப்போ என்கிட்ட இருக்கிற ஷேட் வந்துட்டு சேலஞ்ச் அக்செப்டட். இதுதான் என்கிட்ட இருக்கிற ஷேட். ஸோ இதுதான் வந்து என்கிட்ட இருக்கிற ஷேட் சேலஞ்ச் அக்செப்டட். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, லிப் லைனர் வரும்போதே உடஞ்சி வந்தது. உள்ளே ஒரு இன்னும் ரெண்டு இது உடஞ்சி இருக்குது. ஸோ எனக்கு என்ன பண்ணுறது தெரில, வரும்போதே உடஞ்சி வந்தது. எனக்கு என்வாய் பேக்கேஜிங் எதுவுமே பிடிக்கல. ரொம்ப வந்து ஃப்ளிம்ஸியாக சீப்பாக இருக்குது. மேபி பார்க்குறதுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா லக்ஸரியாக பார்க்கும் போது அயன் மாதிரி இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்களேன், வரும்போது தனியாக வந்துச்சு பாருங்கள். அயன் மாதிரி நல்லா மேட் ஃபினிஷில் இருக்குது. ஆனால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் வந்து நல்லா எக்ஸ்பென்சிவான ஒரு இதுவில் வச்சு பண்ணல. ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது தான் கிடைக்கும்னு தெரியும். பட் ஸ்டில் இவ்வளோ சீப்பாக வந்து இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் வந்து LE18s எல்லாமே வந்துட்டு சீப் தான். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இது அப்படி இல்லை. பட் நம்ம லிப் லைனர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுவும் குட்டியை உடஞ்சிருச்சு. எஸ், நான் வந்து லிப் லைனர் அப்ளை பண்ணிட்டேன். பிங்கிஷ் வயலட் ஷேடில் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு லிப் கலர். பட் தென் ப்ராடக்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் ரொம்ப பிரேக்கிங்காக இருக்குது அண்ட் ரொம்ப வந்து ஸ்மூத்னஸே இல்லை ப்ராடக்டில். பட் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்வாய்பேயில் பார்த்தீங்கன்னா இந்த லிப் க்ரையான். ஸோ இது ஷேட் வந்துட்டு ஸ்வீட் ஸ்பாட் 12. ஸோ இதுதான் ஷேட். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நியூடிஷ் ப்ரௌன் கலர் ஷேட். ஸோ யா, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லிப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் கலர். பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ பிக்மெண்டடாக இருக்கிற மாதிரியே இல்லை. பிகாஸ் இதுக்கும் பாருங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்துட்டு என்வாய்பேயோட லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்வாய்பேயோட லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ யா, இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ என்கிட்ட இருக்கிற ஷேட் வந்துட்டு இட்ஸ் வெல்வெட்டி அண்டர் த கிரவுண்ட். ஸோ யா, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வேர்ஸ்ட் லிப்ஸ்டிக் எவர், நான் இப்போவே சொல்லிடுறேன். பட் ஸ்டில் நான் கேமராவில் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வான் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து டெஸ்ட்டுக்காக வந்துட்டு இங்கே ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து என்னால் ரிமூவ் பண்ணவே முடியல. ரிமூவர் வச்சு, மேக்கப் ரிமூவர் வச்சு அந்தளவுக்கு வந்துட்டு ரிமூவ் ஆகவே மாட்டுது. ஸோ வந்து நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் இங்கே. ஸோ எஸ், இதுதான் வந்து ஒரு ஸ்வைப்பில் வர்ற கலர். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ்க்கு செம்மையாக வாஷ் அவுட் ஆகுது. ஒன் திங். ஸோ லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையிங்காக இருக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ பிரேக்கிங்காக, எவ்வளோ ஒரு ட்ரையிங்காக இருக்குது பாருங்கள் லிப்ஸ்டிக். ஸோ பார்த்திங்கன்னா என் லிப் வந்து எவ்வளோ அந்த பிக்மெண்டேஷன் வந்து இன்னும் இருக்குது, போவே இல்லை. நான் அவ்வளோ தொடச்சும் வந்து பிக்மெண்டேஷன் போவே இல்லை, இன்னும் இருக்கேன். என்னோடய லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகுது. ரொம்ப பிரேக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அண்ட் இதுதான் லிப்ஸ்டிக். அண்ட் ஷேட் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது வந்துட்டு மேன்ஹட்டன் மெய்டன். ஸோ அதான் என்னோடய ஷேட். ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ
இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஷேடும் நல்லா இருக்குது. அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இந்த கலர் எசன்ஸ் லிப்ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குது அண்ட் L18 லிப்ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குது. நார்மல் வெல்வெட் லிப்ஸ்டிக்ஸ் மாதிரி தான். ட்ரான்ஸ்ஃபர் வந்து பயங்கரமாக ஆகுது, அப்படி வந்துடுச்சு. ஸோ செகண்ட் இதில் கொஞ்சம், தேர்ட் இதில் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ வந்து செம்ம ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது. பட் ஸ்டில் லிப்ஸில் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ NYBay ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நான் எல்லாத்துக்கும் ரேட்டிங் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைமர். ஸோ ப்ரைமர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருக்குது அண்ட் எல்லா ப்ரைமர் மாதிரியும் இருக்குது. அண்ட் ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, அதாவது ஃபுல் போர்ஸையும் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி ரொம்ப டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் ஃபார் த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த ப்ரைமர் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ 7 out of 10 கொடுக்குறேன் இந்த ப்ரைமருக்கு. ஸோ செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங், NYBayயோட பேக்கேஜிங் பார்க்குறதுக்கு வேணால் வந்து ஹை எண்ட் மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப சீப்பாக இருக்குது யூஸ் பண்ணி பார்த்தா. ஸோ வந்துட்டு அண்ட் செகண்ட் திங் இஸ் ஃபவுண்டேஷன் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, பிங்கிஷ் டோன் கொடுக்குது ஃபேஸ்க்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னோடய ஹேண்டுக்கும் என் ஃபேஸ்க்கும் பாருங்கள் எவ்வளோ பிங்கிஷ் டோன், ஒரு மாதிரி பேலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை இந்த ஃபவுண்டேஷன். மேபி என்னோடய ஷேட் வந்து நான் லைட்டர் ஷேட் வாங்கியிருந்தாலும் ஃபைன், பட் ஸ்டில் வந்து அந்த பிங்கிஷ் டோன் கொடுக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ரொம்ப பில்டப் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லா ஃபுல் கவரேஜ் வர்றதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பிளெண்டிங் வந்து நல்லா ஆகவே மாட்டுது, சுத்தமாக பிளெண்ட் ஆகவே மாட்டுது. ஸோ இதுக்கு வந்து 3 out of 10 கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு NYBayயோட லிக்விட் லைனர். ஸோ லிக்விட் லைனர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயிண்டியாக அண்ட் அழகாக வந்து கிளைட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து 7 out of 10 கொடுப்பேன். இதோட காஜல், ஸோ NYBayயோட காஜல் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரைஸ் பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த திட்டாக இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக கிளைட் ஆகுது. ஸோ 7 out of 10 NYBayயோட காஜலுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா NYBayயோட லைனர், லிப் லைனர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 out of 10 தான் கொடுப்பேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாக பிரேக் ஆகிருக்கு, ஸ்மூத்னஸ்ன்றது கொஞ்சம் கூட இல்லை இந்த லிப் லைனரில், ஸ்மூத்தாகவே இல்லை. ஸோ 4 out of 10. லிக்விட் லைனர்ஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் வந்து 2 out of 10 தான் கொடுப்பேன். பிகாஸ் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு கூட நம்மளால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அந்தளவுக்கு வேர்ட்ஸ்டாக இருக்குது. என் லிப்ஸ் எல்லாம் வந்து இதை போட்டுட்ட பிறகு ரிமூவ் பண்ணவே முடியல, அவ்வளோ எரியுது. ஸோ அண்ட் 2 out of 10. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு NYBayயோட க்ரையான், லிப் க்ரையான். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பிக்மெண்டேஷனே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இது வரும்போது இதுவும் இந்த மாதிரி உடஞ்சி தான் வந்தது. ஸோ வந்து நான் நிறைய purple.comல வாங்கியிருக்கேன். ஸோ purple.comோட பேக்கேஜிங் வந்து நான் வந்து குறை சொல்ல முடியாது. பிகாஸ் இது வரைக்கும் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. எக்ஸப்ட் ஃபார் தீஸ் NYBay ப்ராடக்ட்ஸ் தவிர்த்து எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து 5 out of 10 கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, NYBayயோட வெல்வெட் லிப்ஸ்டிக். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து யூஸ்வலாக எல்லா லிப்ஸ்டிக் மாதிரியும் இருக்குது, ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப நல்ல லிப்ஸ்டிக். ஸோ இதோட ரேட்டிங் வந்து நான் 7 out of 10 கொடுப்பேன். ஸோ ஓவரால் இதுதான் நான் NYBayல வந்து மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா வந்துட்டு ப்ரைமர், லைனர், காஜல், வெல்வெட் லிப்ஸ்டிக். இந்த 4 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ எஸ் கைஸ், இதுதான் ஓவரால் NYBayயோட ரிவ்யூ.